செல்லிமா சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஜிலேபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இட்லி மாவு ரொம்ப நல்லா வரும். ஒரு 3 கரண்டி இட்லி மாவு எடுத்துக்கிறேன். இது கூட 3 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறோம். இது கூட கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் இல்லைன்னா அப்போ சோடா மாவு கூட கொஞ்சமாக நீங்கள் போட்டுக்கலாம். இட்லி மாவில் சோடா மாவு போட்டு கரைச்சி வச்சுருந்திங்கன்னா தேவையில்லை. இது கூட கொஞ்சோண்டு கலருக்காக கேசரி பவுடர் சேர்த்துக்கிறேன். கேசரி பவுடர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளையாக கூட நம்ம ஜிலேபியை ரெடி பண்ணிக்கலாம். இது போட்டுட்டு நல்லா அடிச்சிருக்குங்க. இந்த மாதிரி ஒரு பால் கவரோ இல்லைன்னா திக்கான கவர் வேறு எதுனா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை சாஸ் பாட்டில் இந்த மாதிரிலாம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதில் கூட நீங்கள் அடைச்சி நம்ம ஊற்றலாம். அதுக்கு முன்னாடி இது ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். 1 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேன். அது கூட அதே கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். 2 ஏலக்காய் நச்சு போட்டிருக்கோம். இது கொதிக்கட்டும். கொதி வந்துருச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். இது ரொம்ப இழை மாதிரி வரக்கூடாது, சும்மா பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருந்தால் போதும். ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விட வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ சரியான பக்குவம். இதை நம்ம இறக்கி வச்சிடலாம், சரியாக இருக்கும். இப்போ பேன் வச்சுக்குவோம். அதில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இதை இப்படி ரவுண்டாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இட்லி மாவு இருக்கிறதுனால நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி வட்டமாக பிழிஞ்சிக்கோங்க. கடையிலலாம் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்லேயே சுகாதாரமாக ரொம்ப நல்லா செய்யலாம். ரொம்ப பேசிகிட்டு இருக்கிற நேரத்துலேயே நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட்டு. இங்கே பாருங்கள், எடுக்கும்போதே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். ஜிலேபியே கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், ஒரு புளிப்பு சுவையோடு இருக்கும். நம்ம இட்லி மாவு சேர்த்ததுனால ஒரு புளிப்பு சுவை இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதை நம்ம ஜீராவில் போட்டு புளிப்பு அந்த இனிப்பு எல்லாம் சேர்ந்து சாப்பிட கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த இது எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டோம்னா 10 நிமிஷத்தில் எடுத்து ரெடி பண்ணி செஞ்சிடலாம். இதை இப்போ ஜீராவில் போட்டுட்டு ஜீராவில் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். மறுபடியும் இன்னொரு இது ரெடி பண்ணிக்கலாம். பொறுமையாக போட்டிங்கன்னா அழகாக வரும். இது வேகுது. அதுக்குள்ளே அது ஜீராலேருந்து நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். இது அப்பப்போ நம்ம கொஞ்சமாக பண்ணிக்கலாம். ஜீரா இருந்ததுனால நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நாள் கழித்து மறுபடியும் இது மாதிரி பண்ணி அதில் போட்டு கூட நம்ம எடுத்து சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 2வது இதுவும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு அழகான இனிப்பான சுவையான ஜிலேபி ரெடி. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.